வணக்கம் நண்பர்களே. ஒரு 4 பேர் முன்னாடி காரணமே இல்லாமல் ஒருத்தர் உங்களை கிண்டல் பண்ணி சிரிக்கிற போது இவனை மூஞ்சிலேயே குத்தலாமா இல்லை கண்டபடி திட்டலாமான்னு உங்களுக்கு அதிகமான கோபம் வரும். அந்த மாதிரி நேரத்தில் நாம் எப்படி நடந்துக்கணுன்ற ரகசியத்தை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவன் ஒருவன் உங்களை பணத்திமுறலையோ அல்லது அதிகார திமுறலையோ உங்களை அசிங்கப்படுத்தினானா அவன்கிட்ட நேரடியாக போய் மோதாதீங்க. அவன்கிட்ட போய் சண்டை போடாமல் போராட்டம் பண்ணாமல் உங்களோட தகுதியை முதல்ல வளர்த்துக்கோங்க. அவனை காட்டிலும் ஒரு படி மேலே முன்னாடி போய் நின்று அவனை தாக்குங்க. அதுவே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. ஆனால் பிறர் அவங்கள சும்மா இருக்க விட மாட்டாங்க. உங்களை ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எவன் ஒருவன் உங்கள் மீது கோபத்தை காட்டுறப்ப நீங்கள் பதிலுக்கு அவனுக்கு கோபத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா அப்பயே நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அவனை எப்படி ஜெயிக்கணும் தெரியுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாய் குறைக்குதுன்னு திரும்பி அந்த நாய்கிட்ட போய் நம்ம மல்லு கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. எவன் ஒருவன் கத்தி எடுத்து சண்டை போடுகிறானோ நாமளும் கத்தி எடுத்து தான் சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் புத்தியை பயன்படுத்துங்க. அதற்கு நீங்கள் முதல்ல அமைதியாக இருக்க வேண்டும். இந்த 7 ரகசியத்தை மட்டும் செய்து பாருங்கள். உங்கள் எதிரிகளுக்கு பைத்தியம் பிடிக்கும். வாராகி சொல்லும் ரகசிய மந்திரம். வீடியோவில் கடைசியில் ஒரு முக்கியமான ரகசியம் இருக்குது. அதை தவறாமல் கண்டிப்பாக கேட்டீங்கன்னா உங்கள் எதிரியை நீங்கள் சுலபமாக ஜெயிச்சிடலாம். ஒரு சிறிய கதை சொல்கிறேன் கேளுங்கள். ஒரு நகரத்தில் ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவருக்கு சுற்றி இருந்தவங்க துரோகத்தை மட்டும்தான் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவரின் நண்பரே அவருக்கு துரோகம் செய்து நடுத்தரவில் நிற்க வச்சுட்டாங்க. அவர் மனதளவில் மிகவும் உடைந்து விட்டார். தனது அவமானம் தாங்க முடியாமல் இரத்தம் கொதிக்க மிகவும் கவலையான நிலையில் இருக்கும்போது அவர் மனதாக வாராகியை நினைத்து தவம் செய்தார். அம்மா வாராகி, நான் யாருக்கு என்ன தவறு செய்தேன்? யாரை நம்பினேனோ அவர்களே என்னை தோற்கடித்து விட்டார்கள். நான் என்ன செய்வேன் என்று வாராகி அம்மனிடம் புலம்பி தவித்தார். என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கணவங்களை நான் நிச்சயமா பழி வாங்கியே தீரணும். நான் என்னம்மா செய்யணும்னு சொல்லிட்டு வாராகியிடம் கேட்டார். அதற்கு வாராகி அம்மன் சொன்னாங்க, எதிரியை தாக்குவதற்கு ஆயுதம் தேவையில்லை, நீ அமைதியாக இரு என்று. அதற்கு ராஜா கேட்டார், நான் அமைதியாக இருந்தால் நான் தோத்த மாதிரி அல்லவா அவன் நினைப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டார். என் எதிரி என்னை அடிக்கும்போது பதிலுக்கு நான் அடிக்க வேண்டாமா என்று ஆவேசமாக வாராகியிடம் கேட்டார். அதற்கு வாராகி அம்மன் சொன்னார். அதற்கு வாராகி அம்மன் ஒரு சிறிய கல்லை எடுத்து ராஜா கையிடம் கொடுத்தார். இந்த கல்லை அந்த சகதியில் நோக்கி எரி அப்படின்னு சொன்னார். அதற்கு அந்த ராஜா ஏன் என்று கேள்வி கேட்டார். நான் சொல்வதை முதலில் செய் அப்படின்னு சொன்னோனையும் ராஜா தயங்காமல் அந்த கல்லை எடுத்து சகதியின் மீது எறிந்தார். அந்த சகதியில் இருக்கும் தண்ணீர் முழுவதும் ராஜாவின் மீது பட்டு ராஜா அழுக்காக நின்றார். இப்போ இதே கல்லை நீ ஒரு கடலின் மீது போட்டுப்பார் என்று வாராகி சொன்னார். ராஜாவும் அதே மாதிரி ஒரு கடலில் கல்லை தூக்கி எறிந்தார். அந்த கல்லோ கடலின் மீது அமைதியாக சென்றது. ஆனால் கடல் கம்பீரமாக எப்போதும் போது அலை வீசி கொண்டிருந்தது. அதற்கு வாராகி அம்மன் சொன்னார், நீ எதிரிகளை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதில்தான் உனது வெற்றி இருக்கிறது. சகதியை போல் திரும்பி நீ அழுக்காக நிற்கிறாயோ அல்லது கடலை போல் நீ கம்பீரமாக நிற்கிறாய் என்பதுதான் உனது வெற்றி இருக்கிறது. எதிரிகளை நீ ஜெயிப்பதற்கு இதுதான் அந்த முதல் ரகசியம் என்று சொன்னார். உனது எதிரி உன் மீது கோபத்தை செலுத்தும் போது நீ சகதியை போல் திரும்பி கோபத்தை செலுத்தினாய் என்றால் நீதான் தோல்வியடைவாய். கடலை போல் அமைதியாக இருந்தால் நீ கம்பீரமான வெற்றியை பெறுவாய். இதுதான் அந்த முதல் ரகசியம் என்பதை வாராகி தெளிவாக அந்த ராஜாவுக்கு சொன்னார். வாங்க 2வது ரகசியத்தை பார்க்கலாம். வாராகி தாயே, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அமைதியாகவே வந்துடுறேன். ஆனால் என்னோட எதிரி எனக்கு செஞ்ச துரோகம் எனக்கு நெருப்பாக என் மனசுக்குள்ளே இருக்குதே, அதை நான் எப்படி சமாளித்து வருவேன் அப்படின்னு அந்த ராஜா வாராகியிடம் கேட்டார். ராஜா கேட்ட கேள்விக்கு வாராகி அம்மன் சொன்ன பதில், ஒரு உதாரணத்துக்கு நீ ஆமையை எடுத்துக்கொள்.
ஒரு வெறிகொண்ட நாய் ஒன்று ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கும் ஆமையை கடிக்க சென்றது. அப்பொழுது அந்த ஆமை தனது உடலையும் கையையும் உள்ளே இழுத்து கொண்டு வெளியில் ஓடு மட்டும் இருப்பது போல இருந்தது. அதை பார்த்த அந்த நாய் அந்த ஓட்டை மிக வலிமையுடன் தனது பல்லை வைத்து கடிக்க முயன்றது. ஆனால் சேதாரம் அடைந்தது ஏதோ நாய்க்குத்தான். நாயோட பல்லுதான் உடைஞ்சது. ஆமைக்கு ஒரு சிறிய கீறல் கூட ஏற்படல. கொஞ்ச நேரத்துல போராடி பார்த்த அந்த நாய் தனது தோல்வியை ஒத்துக்கொண்டு அந்த இடத்திலிருந்து போய்விட்டது. இப்போது வாராகியம்மன் ராஜாவிடம் கேட்டார், மன்னனே, இப்போது அந்த ஆமை ஒரு கோழையா என்று வாராகியம்மன் கேட்டார். அதற்கு மன்னன் சொன்ன பதில், இல்லை அம்மா, அது தன்னை பாதுகாத்து கொள்ள செய்த ஒரு செயல்தான் என்று மன்னன் சொன்னார். எதிரி உன்னை பற்றி முழுசாக தெரியாமல் உன்னை தாக்க வரும்போது புத்திசாலித்தனமாக நீ உன்னை பாதுகாத்து கொள்வதுதான் உனது திறமை என்று வாராகியம்மன் சொன்னார். எதிரி உன்னை அந்த நாயைப் போல தாக்க வரும்போது உனது கோபத்தை, உனது கண்ணீரை எதிரியிடம் காட்டாமல் ஆமை போல உன்னை பாதுகாத்து கொள்ள என்ன வழியோ அதை செய்து கொள். உனது மௌனத்தை பார்த்து எதிரிதான் தோல்வி அடையணுமே தவிர உனது மௌனம் என்றும் உனக்கு வெற்றியை மட்டுமே காட்டும். இப்போலாம் நிறைய பேர் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு, ஒரு எதிரி உன்னை தாக்கும் பொழுது எளிதாக அதை எடுத்துக்கொள்ளாமல் ஸ்டேட்டஸ் என்ற ஒரு இடத்தில் எதிரி என்னை தோற்கடித்தான் என்று எல்லோருக்கும் தெரியப்படுத்துகிறீர்கள். இதை பார்க்கும் எதிரி தனது நண்பரிடம் அதை காட்டி, அவனை நான் தாக்கியதால் அவன் மிகவும் பாதிக்கப்பட்டான் அப்படின்னு உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்து அவன் மனதில் சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷத்தை எதற்காக நீங்கள் அவனுக்கு கொடுக்குறீங்க? உங்களோட சோகத்தை உன் மனதுக்குள் வைத்து அதிலிருந்து எப்படி வர வேண்டும் என்பதை மட்டும் யோசித்து பாருங்கள். இவனை எவ்வளவோ அடிச்சு பார்த்தாச்சு, அவமானப்படுத்தியும் பார்த்தாச்சு, கிண்டல் செய்தியும் பார்த்தாச்சு. ஆனா இவன் எதுக்குமே ரியாக்ஷன் கொடுக்காம ஒரு கல்லு மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி உங்க எதிரி உங்களை நினைத்து ஒரு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு நீங்க செய்வதற்கான ஒரு சிறந்த வழி மௌனம். மௌனமாக இருந்து உங்கள் வெற்றியை நீங்கள் நிலைநாட்டுங்கள். அம்மா வாராகி, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் அமைதியாக இருக்கேன். ஆனால் என்னோட எதிரி மற்றவங்கள்ட்ட என்னை சொல்லி சிரிக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சூழ்நிலையை நான் எப்படி தாண்டி வருவேன் அப்படின்னு ராஜா கேட்டாரா. அதுதான் அந்த சிறந்த ரகசியம், 3வது ரகசியம். வாங்க 3வது ரகசியத்தை பார்ப்போம். அம்மா வாராகி தாயி, நான் எதிரியிடம் சண்டை போடலை. ஆமை போல என்னோடது வலியை நான் மறைச்சிக்கிட்டு அவன்கிட்ட இருந்து நான் விலகி வந்துட்டேன். ஆனால் நான் அமைதியாக அவனிடம் விலகி வந்தால் அவன் என்னை ஏமாளி என்று எண்ணி விடுவான் அல்லவா அப்படின்னு ராஜா கேட்டார். உன்னோட எதிரி உன்னை அசிங்கப்படுத்தி வரும்போது நீ அவனை பார்த்து பயப்படாமலும் கோபப்படாமலும் முக்கியமாக தலை குனிந்து நிற்காமலும் இந்த 3 தவறையும் செய்யாமல் அவன் கண்ணை பார்த்து நிமிர்ந்து தைரியமாக நில். அவன் கண்ணை பார்த்து 1 2 3 என்று 3 முறை எண்ணி ஓம் வாராகி தாயே துணை என்ற எனது மந்திரத்தை மட்டும் நினைத்துக்கொள். இப்போ உனது மனநிலை மிகவும் அமைதியான ஒரு சூழலில் இருக்கும். இப்போ உனது எதிரியை பார்த்து ஒரு பாவமான ஒரு கருணையுடன் பார்ப்பது போல் அவன் கண்ணை பார். அவனது கண்ணை பார்த்து, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உன்னோட எதிரியை பார்த்து ரொம்ப கூலாக இந்த கேள்வியை கேட்டுட்டு அவன்கிட்ட பதில் வரணும்னு எதிர்பார்க்காம அவன்கிட்ட இருந்து விலகிரு. இது உனது எதிரியை சுக்குநூறாக உடைக்கிற ஒரு மாபெரும் பிரம்மாஸ்திர ரகசியம்தான் இந்த ரகசியம். உங்களை 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற எதிரிக்கிட்ட நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறப்ப 2 விஷயம் நடக்கும். 1, அவன் உங்களை தோற்கடிக்கணும்னு நினச்சிருப்பான். 2வது, அவன் கண்ணை பார்க்காம நீங்கள் தலை குனிஞ்சே அந்த இடத்துல இருந்து போகணும்னு அவன் நினச்சிருப்பான். இதை 2யுமே நீங்கள் நடத்த விடாமல் அவன்கிட்ட ரொம்ப கூலாக இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறப்ப அவன் குழம்பி போயும் அடுத்து உங்களை எப்படி தாக்குறதுன்னு தெரியாமல் அமைதியாக நிற்பான். என் மீது எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப கூலாக வந்து பேசிட்டு போகிறான்னு சொல்லி எதிரி அடுத்து உங்களை தாக்குறத பற்றி யோசிக்காமல் நீங்கள் கேட்ட கேள்வியை நினச்சி யோசித்துக்கிட்டே அவர் அந்த இடத்துல தோற்று போய் விடுவார். இதுதான் அந்த 3வது ரகசியம். எதிரியை பார்த்து கோபமும் படாமல் தலை குனிந்து நிற்காமல் அவரிடம் ரிலாக்ஸாக பேசிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து விலகி பாருங்கள். எதிரி குழப்பத்தோடு நிற்பான். அவனை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க முடியாமல் அவன் என்ன நம்மக்கிட்ட இந்த கேள்வியை கேட்டுட்டு போறான்னு சொல்லி குழப்பத்திலேயே இருப்பான்.
வாங்க அடுத்து 4வது ரகசியத்தை பார்ப்போம். என்னோட எதிரி எனக்கு செஞ்ச தீமைகள், அதனால் நான் இழந்த இழப்புகள், இதை எப்படி நான் சரி செய்வேன் அப்படின்னு ராஜா வாராகியிடம் கேட்டார். இந்த கேள்விக்கு வாராகி அம்மன் சொன்ன பதில்: உனது மனதில் இருக்கும் குப்பையை நீ தலைமீது சுவைத்து சுமத்தால் அது உனக்கு தோல்வியை மட்டுமே காட்டும். அந்த குப்பையை காலுக்கு கீழ் வைத்து மிதித்து விட்டால் அது மண்ணுக்கு உரமாகி விடும். அதிலிருந்து ஒரு விதை வெளியில் வந்து செடியாக வளரும். அதுபோல்தான் உனது தோல்வியும். உனது தோல்வியை தலைமீது வைத்து நீ நினைத்து கொண்டே இருந்தால் அது உனக்கு ஒருபோதும் நன்மையை தராது. அந்த தோல்வியை கால் மீது வைத்து மிதித்து விட்டு நீ முன்னேறி சென்றால் அந்த தோல்வியே உன்னை உயர்த்திவிடும். அதாவது நம் வீட்டில் இருக்கும் குப்பையை வெளியில் தூக்கித்தான் எறிய வேண்டும். வீட்டுக்குள் வைத்திருந்தால் அதன் நிலைமை என்ன? அதுபோல்தான் உன் மனதில் இருக்கும் குப்பை. அதை தலையில் வைக்காமல் கீழே விடு. அது உனக்கு வெற்றி பாதையை காட்டும். இதுதான் அந்த 4வது ரகசியம். இந்த 4வது ரகசியம்தான் உன் மனதில் இருக்கும் அந்த தோல்வியை உனக்கு விதையாகவும் உரமாகவும் மாற்றும் ரகசியம். இதை மனதில் வைத்து முன்னே வாங்க 5வது ரகசியத்தை பார்ப்போம். இந்த 4 ரகசியத்தையும் நீங்கள் பின்பற்றினால் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அதே போல அந்த ராஜாவும் வெற்றியடைந்தார். இப்ப வாராகி அம்மனிடம் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த 4 ரகசியத்தையும் நான் பின்பற்றி வாழ்வில் முன்னேற்றத்தை காண்டுவிட்டேன். இப்பொழுது நான் எதிரியிடம் சென்று எனது வெற்றியை மிகவும் சந்தோஷமாகவும் திமிராகவும் நெஞ்சை நிமிர்த்தி அவனிடம் நான் சொல்ல வேண்டும். நீ எனக்கு செய்த துரோகத்திற்கு நான் வெற்றி பெற்றேன் என்பதை அவனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ராஜா வாராகியிடம் சொன்னார். அதற்கு வாராகி மிகவும் அமைதியாக ஒரு பதில் சொன்னார். அந்த பதில்தான் 5வது ரகசியம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வாழ்வில் வெற்றி அடைந்ததே அவன் கண்ணுக்கு முன்னாடி நீ ஜெயிக்கணும்னு அந்த ஜெயிப்பை பார்த்து அவன் பொறாமைப்படணும் என்பதற்காகவே நிறைய பேர் வாழ்வில் முன்னேறி கொண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு நிஜமான உண்மையை சொல்லட்டுமா? நீங்கள் வெற்றி பெற்று உதாரணமாக ஒரு புது கார் கூட வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த காரை உங்கள் எதிரிக்கு கண்ணுக்கு முன்னாடி நின்று, இங்கே பாரு, நீ செஞ்ச எனக்கு துரோகத்தை நான் தாண்டி ஒரு பெரிய வெற்றியை பெற்று இப்போ வாழ்வில் சூப்பராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் போய் காட்டுறீங்க. அதாவது மறைமுகமாக என்னை பார்த்து நீ பொறாமைப்படுன்னு அவன்கிட்ட நீங்கள் போய் கெஞ்சுறதுக்கு சமானம். நேற்று உன்னை கஷ்டப்படுத்தினவன் கொடுக்குற சர்டிஃபிகேட்டு இன்று நீ வெற்றியில் இருக்கும் உனக்கு அந்த சர்டிஃபிகேட் தேவையா? எதற்கு அவன் கண்ணு முன்னாடி நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிற? அவனை ஒரு பொருட்டா மதிக்காம நீ முன்னேறி போய்கிட்டே இருந்தாலே போதும். அவன் தானாகவே தனது தப்பை உணருவான். இதுதான் உனது எதிரிக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. இதுதான் அந்த 5வது ரகசியம். வாங்க அடுத்ததா 6வது ரகசியத்தை பார்ப்போம். உன்னோட எதிரிக்கு கண்ணுக்கு முன்னாடி நான் போய் என்னோடது வெற்றியை நான் காட்டலைனா அவன் எப்படி தோல்வி அடைந்ததை அவன் ஏற்றுக்குவியான் அப்படின்னு ராஜா கேட்டார். அதற்கு வாராகி அம்மன் சொன்னாங்க, உன்னோட வெற்றியை பார்த்து அவன் பிரமிப்பதை விட இப்படி ஒரு ஆளை நாம் இழந்து விட்டோமே என்று அவன் தவிக்க வேண்டும். அதுதான் அவனுக்கு நீ கொடுக்கும் தண்டனை. அதாவது நமது பக்கத்தில் இருக்கும்போது அவன் அருமையை தெரிந்து கொள்ளாமல் அவனை அவாய்ட் பண்ணோம், அவனை கஷ்டப்படுத்தணும். உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லி பிறருக்கு முன்னாடி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தணும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இன்று இவ்வளவு உயரமாக வளர்ந்துள்ளான் என்று அந்த எதிரி உன்னை நினைத்து ஆச்சரியப்படணும். அவன் பொறாமைப்படக்கூடாது. அவன் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டாதான் நீ ஜெயிச்சது உண்மையான வெற்றி. இதுதான் அந்த 6வது ரகசியம். இனி இவனோட தயவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் உங்களோட எதிரி உங்களை தூக்கி எறிஞ்சாங்க. தூக்கி எறிஞ்ச குப்பை இப்போ கோபுரமாக நின்றதே என்று அவன் பிரமிக்க வேண்டும். ஒன்று மனதில் வைத்துக்கொள், இன்று நீ வெற்றி காண்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உனது எதிரிதான். அவன் மட்டும் உனக்கு இந்த துரோகத்தை செய்யலனா நீ இன்னும் அதே இடத்திலேயே இருந்திருப்பாய். இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை உன் வாழ்வில் நீ காட்டியதற்கு காரணம் உனது எதிரி உனக்கு செய்த துரோகம் தான். எனவே எப்பொழுதும் உனது எதிரிக்கு கண்முன் வாழ்ந்து காட்டணும் நினைக்காத. நீ வாழ்வதை அவனாகவே பார்க்க வேண்டும் என்பதை நினை. அதுவே உனக்கு மிக சிறந்த வெற்றி. அடுத்ததாக 7வது ரகசியத்தை பார்க்கலாம் வாங்க. அம்மா வாராகி தாயே, எனது தோல்வியை பார்த்து சந்தோஷப்பட்ட எனது எதிரி இன்று எனது வெற்றியை பார்த்து ஆச்சரியப்பட்டான். இப்போ என்னை ஏத்துக்கொண்டு திரும்பி என்கிட்டயே வந்து நிற்கிறியா? நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு ராஜா கேள்வி கேட்டார்.
அதற்கு வாராகி அம்மன் சொன்ன பதில். அதற்கு வாராகி அம்மன் ஒரு கண்ணாடியை பார்த்து, நீ கோபத்தோடு முகத்தை பார்த்தால் அதுவும் கோபத்தை காட்டும், நீ புன்னகையோடு முகத்தை காட்டினால் அந்த கண்ணாடியும் புன்னகையோடு முகத்தை காட்டும். உன்னோட எதிரியும் இந்த கண்ணாடியை போலதான். அவன் கஷ்டப்படும் போது நீ போய் அவனை மிதிச்சேனா அவனுக்கு உன் மேல் இருக்கும் வன்மம் இன்னும் அதிகரிக்கும். அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை நீ செய். அதுதான் உண்மையான பழிவாங்குதல். அவனை அடிப்பதை விட அவனுக்கு உதவி செய்து பார். அவனுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு தண்டனையாக இருக்கும். கொஞ்ச நேரம் யோசித்து பார். உனது எதிரி ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறாள்? அவன் செய்த தவறையே நீ அவனுக்கு செய்யாதே. அவனுக்கு நீ ஒரு உதவியை செய்து பார். அவன் மனதளவில் மிகவும் கூனி குறுகி நிற்பான். இப்படிப்பட்ட ஒருவனுக்கா நான் கெடுதல் நினைத்தேன் என்று அவனுக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்கும். அவனும் திருந்துவான், உனக்கும் புண்ணியம் வந்து சேரும். எனவே உன்னை கஷ்டப்படுத்தியவங்களுக்கு பதிலாக நீ கஷ்டத்தை கொடுக்காதே. உதவியும் உன்னால் முடிந்த ஒரு உதவியும் செய்து பார். உனது வாழ்வில் நீ இன்னும் பல மடங்கு உயர்வாய். இதுவே அந்த 7 ரகசியம். உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நீ காட்டும் வழிகள். எப்பொழுதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் பக்தியாகவும் இருந்தால் நீ வாழ்வில் அடுத்தடுத்து உயர்ந்து கொண்டே இருப்பாள். உனது எதிரிகளை நீ எளிதாக வெற்றி பெறலாம். உனக்கு நான் துணையாகவும் வழிகாட்டியாகவும் என்றும் இருப்பேன். நான் சொல்லும் வழியில் நீ வந்தால் போதும். எனது பக்தனாகவும் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையுடன் நீ வாழ்வில் முன்னேறுவாய். என்றும் உனக்கு நான் துணையாகவும் பக்க பலமாகவும் இருப்பேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். என்றும் வாராகி அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்றும் உனக்கு வாராகி துணையாக இருப்பாள்.